வணக்கம் மக்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நாளாக வீடியோவும் போடல. ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, வீடியோ ஏன் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு. என்னோடய சூழ்நிலை பண்ணலை. இப்போ ட்ரெண்டிங்காக ஆகிட்டுருக்கு. இப்போ பொங்கல் வேலை வேறு, கலைஞர் ஐயா 3000 கொடுக்க சொல்லியிருக்காளாம். எனக்கெல்லாம் மாதம் 1000 வரவே இல்லை. நானும் ஒரு 5-6 தடவை எழுதி போட்டேன், எதுவுமே கிடையாது. எனக்கெலாம் வரல. இந்த 3000 போய் பொழுதன்னைக்கும் நின்று நேற்று ஒரு ஸ்லிப்பு வாங்கிட்டு வந்தோம். ரேஷன் கடையிலலாம் தான் இப்போ இது பண்ணிக்கிறாங்க. சரி, 2 நாளில் கொடுத்துருவேன்னு சொல்கிறாங்க. எல்லோரும் வாங்கி நல்லா சந்தோஷமாக கொண்டாடுங்க. இப்போ பிக் பாஸு இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. பிக் பாஸு உள்ளவங்க அவங்க ஆள் பார்த்து எடுத்து தான் சொல்கிறாங்க. இப்போ நான்லாம் வந்து ஒரு குடும்பத்தில் இருக்கிறேன், ஒரு கஷ்டத்தில் இருக்கேன். இப்படி ஏழ்மையான குடும்பத்தை பார்த்து அவங்க பிக் பாஸில் கொண்டு போய் வைக்க மாட்டாங்களான்னு நாங்களாம் ஏங்கிட்டு இருக்கேன் நான்லாம். ஏன்னா பிக் பாஸில் வந்து போனோம்னாவே கொஞ்சம் காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்னையெல்லாம் எடுத்துக்கங்களேன், நான்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். நான் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன். நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஏழ்மையான குடும்பங்களை பார்த்து அவங்க எடுக்கலாம் இல்லையா? அப்படி அடுத்த பிக் பாஸில் ஏதாவது எடுத்தால் நான் காரைக்குடியிலேருந்து தான் நான் பேசி அனுப்புகிறேன். அழகா வந்து என்னையெல்லாம் கூப்பிடலாம். நான்லாம் வீட்டில சொல்ல ஆசைப்பட்றேன். ஏன்னா எங்களுக்கெல்லாம் வந்து வேறு சொந்த வீடோ வாசலோ எதுவுமே கிடையாது எங்களுக்கெல்லாம். நாங்கள் வாடகை வீட்டில் தான் இருக்கோம், வீட்டு வேலை தான் பார்க்குறோம். ஆனால் இந்த மாதிரி ஏழ்மையான ஒரு குடும்பத்துக்கு யாருமே வந்து உதவி பண்ண மாட்டாங்க, சரிங்களா? இப்போ ஒரு சூழ்நிலைக்கு சொல்கிறேன். இப்போ வந்து கூட பிறந்த அண்ணன் தம்பி இருக்காங்க, அக்கா தங்கச்சி இருக்காங்க, சொந்தக்காரவங்க இருக்காங்கலாம். யாருமே வந்து எங்களுக்கெல்லாம் யாருமே முன்னாடி நிற்கல. சொந்தக்காரவங்களே வந்து அவங்க எப்படா சாவாங்கன்னு தான் இருப்பாங்க. என்னைய பொறுத்த அளவில் என்னோடய சொந்தக்காரவங்க எல்லாருமே ஒரு நானாக வழியிருக்க யாருக்குமே ஃபோன் பண்ணால் தான் எங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி கூட இது வரையும் கேட்டது கிடையாது. அதனால் மக்கள்கிட்ட நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் போடுங்க. உங்களால் முடிஞ்சிச்சுன்னா அடுத்த வாட்டி ஒரு சீசன் வரையில் பிக் பாஸ்க்கு கண்டிப்பாக என்னையெல்லாம் எடுப்பாங்களான்னு ஒரு ஏக்கமாக இருக்குது. ஏன்னா எங்களாலேயும் ஒரு வேலைக்கு போனாவே 1000 வேலையை வாங்கிட்டு ஒரு 3000 தான் கொடுக்குறாங்க, சரிங்களா? வீட்டு வேலைக்கு போனாவே அந்த மாதிரி உலகமாக ஆகி போயிடுச்சு. காசு உள்ளவங்க வந்து எதுவுமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க, எதுவும் செய்ய மாட்டாங்க. நான் பிக் பாஸுக்கு வந்து நானும் வரேன்னு ஆசைப்பட்றேன். ட்ரெண்டிங் அதாவது வந்து இதை எப்படி சொல்கிறாங்கன்னா, ட்ரெண்டிங்குன்னு ஆளாக இருந்தால் தான் வருவாங்க, அவங்கள தான் எடுப்பாங்க, உலகத்தில் இருக்கிற மக்கள் அவங்கள தான் பார்ப்பாங்க, அவங்க தான் லைக் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன் இதே ஏழ்மையான மக்களும் இருக்காங்க இல்லையா? அவங்களோட சந்தர்ப்ப சூழ்நிலையெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம்ல. இதை வந்து முழுக்க நான் சொல்கிறேன். சிலவங்க சொல்கிறாங்க டிவியில், அதாவது எப்படின்னா, அது இன்ஸ்டாகிராம்லலாம் வந்து இந்த சேலை வியாபாரம் பார்க்குறவங்க இவங்கெல்லாம் வந்து நிறையா பேர் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்காங்க. அவங்களாம் பிக் பாஸ்க்கு கூப்பிட மாட்டாங்களான்னு தான் சொல்கிறாங்க. அவங்களாம் நல்லா வசதியாக தானே இருக்காங்க. சேலை வியாபாரம் பார்த்து கடை ஓப்பனிங்க்கெலாம் அவங்களையெல்லாம் கூப்பிட்றாங்கல்ல. நிறையா பேர் சீரியல்லாம் இந்த லேடிலாம் நடிக்குதுல்ல, அவங்களாம் நல்லா தானே இருக்கிறாங்க. ஏழ்மையான குடும்பம்னா இப்போ நான்லாம் வந்து உண்மையில் வாடகை வீட்டில் தான் நான்லாம் இருக்கேன், சரிங்களா? எங்களுக்கு வந்து வேலைக்கு போனால் தான் சாப்பாடுன்ற நிலைமைக்கு இருக்குது. அதனால் பிக் பாஸ்க்கு ஏதாவது முயற்சி பண்ணால் கண்டிப்பாக என்னையெல்லாம் சேர்த்துக்குவீங்கன்னு ஒரு நம்பிக்கையோடு நான் இந்த வீடியோவில் போடுறேன். பார்த்து எங்களுக்கும் கொஞ்சம் உதவி பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.